அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளாகவும் நல்ல டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்பெஷலான டேஸில் செய்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் நல்ல ரிச்சான டேஸ்ட்லேயுமே இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைமே பர்ஃபெக்டாக ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தா பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி இல்லாத கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. பால் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 கப் பால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா சிம்மிலே வச்சுருங்க. சிம்மில் வச்சு இது மேலே ஆடை நல்லா படர்ந்து வரும் இல்லையா, அந்த ஆடை வந்து சைடில் நீங்கள் ஒதுக்கி விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஆடை வந்து விழுந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஆடையை வந்து சைடில் எடுத்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நிறைய ஆடைகள் வந்து சர்வ் ஆயிடும். இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம வந்து ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ப்ரெட்டோட சைட்ஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடெலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி 2 பீஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்காக நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் கலராக நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா டார்க் கோல்டனாக நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இதை வந்து நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ எப்போதுமே ஒரே மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ப்ரெட் வச்சு நல்லா டேஸ்டியாக சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக டார்க் கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ப்ரெட் ஸ்லைசஸையும் நீங்கள் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி மேலே இருக்க அந்த ஆடைங்கள்லாம் வந்து ரப்டி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ரொம்ப வந்து கெட்டியாயிட வேணாம். இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஆறி வரணும். சூடாக இருக்கும் போது இதை வந்து நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. இந்த ரப்டி வந்து நல்லா ஆறி இருக்கணும். அப்போ வந்து நம்ம ப்ரெட்டை போட்டு சர்வ் பண்ணும்போது இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். மேலே ரப்டி இருக்கணும். ப்ரெட் பார்த்திங்கன்னா உள்ளார சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுட்டு உடனே பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேட்ச் வந்து அதே ரப்டியில் நம்ம திரும்பவும் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.